Hi friends, நான் உங்கள் Bincy. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் வீட்ல சேஃபா இருந்துக்கோங்க. நம்ம இன்னைக்கு மாம்பழ மில்க்ஷேக் தான் பண்ண போறோம். என்னடா இவங்க மாம்பழமே கொண்டு வந்துட்டு இருக்காங்கன்னு பாக்குறீங்களா? இது மாம்பழ சீசன். சோ நம்ம வெரைட்டியா போட்டு கலக்கலாம். சரியா? சோ மாம்பழத்துல நம்ம மில்க்ஷேக் பண்ண போறோம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுல நிறைய நார்ச்சத்து இருக்கு. சோ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மாம்பழ மில்க்ஷேக் பண்றதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு சொல்ற பட்டனை தட்டி விடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மாம்பழ மில்க்ஷேக் பண்றதுக்காக நான் 2 மாம்பழம் எடுத்திருக்கேன். நீங்க இனிப்புள்ள மாம்பழம் பார்த்து எடுத்துக்கோங்க. நம்ம இனி இதை தோலை நீக்கி எடுத்துடலாம். நம்ம மாம்பழத்தோட தோலை நீக்கி எடுத்தாச்சு. இனி நம்ம இதை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்க போறோம். நம்ம மாம்பழத்தை சூப்பரா கட் பண்ணியாச்சு. இனி நம்ம மிக்ஸி ஜார்ல மாத்திக்க போறோம். இது கூடவே நான் எடுத்து வச்சிருக்கிற 1/2 கப் வெள்ளை சர்க்கரை ஆட் பண்ண போறேன். கூடவே காய்ச்சி ஆற வச்சு சில்லுன்னு இருக்க பாலை நான் இதுல விட போறேன். இது கூடவே 2 ஸ்கூப் வெண்ணிலா ஐஸ்கிரீமும் போட போறேன். நம்ம இனி இதை அடிச்சு எடுத்துக்கிட்டு வரலாம். நம்ம மில்க் ஷேக் அழகா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இனி கப்பில் ஊற்றி டெக்கரேட் பண்ணலாம். அதுக்காக முதல்ல ஜவ்வரிசி வேக வைக்கலாம். ஜவ்வரிசி வேக வைக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா ஜவ்வரிசியை போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற 2 டேபிள் ஸ்பூன் ஜவ்வரியை இந்த தண்ணியில போட போறேன். நம்ம இப்போ ஜவ்வரிசியை வேக வச்சு வடிகட்டி எடுத்தாச்சு. இனி நம்ம மாம்பழ மில்க் ஷேக்கை கப்பில் டெக்கரேட் பண்ணலாம். நான் இப்போ 3 கப்பில் 3 விதமாக டெக்கரேட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட்ல எல்லா கப்லயுமே மாம்பழத்தோட அந்த ஸ்லைஸை போட போறேன். அதுக்கப்புறமா நான் அடிச்சு வச்சிருந்த மேங்கோ மில்க் ஷேக் இதுல விட போறேன். சென்டர்ல இருக்கிறதுல கொஞ்சம் கம்மியா விடுறேன். அதுக்கப்புறமா சென்டர்ல இருக்கிறதுல நான் வேக வச்சு எடுத்த ஜவ்வரிசிய வைக்க போறேன். அதுக்கப்புறமா எல்லாத்துலேயுமே நம்ம அடிச்சு வச்சிருந்த மேங்கோ மில்க் ஷேக்கை விட போறேன். ஹேனிக்கு நிறைய விடணுமா? இது ஹேனியோட கப்பு, அதனால நான் நிறைய விட்டு கொடுக்கேன். அதுக்கப்புறமா சென்டர்ல இருக்கிறதுல நான் ஐஸ்கிரீம் வைக்க போறேன். ஹேனிக்கு நீ எது வேணும்? சென்டர்ல இருக்கிறது சென்டர்ல இருக்கிறது தேவைப்படுது. ஃபைனலா நம்ம ஒவ்வொரு கப்லையும் மாம்பழ ஸ்லைஸ் போட போறோம். உங்களுக்கு நட்ஸ் ஏதாவது வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்க நட்ஸ் போட்டாலும் போதும். நம்ம மாம்பழ மில்க் ஷேக் சூப்பரா டெக்கரேட் பண்ணி முடிச்சாச்சு. நல்ல டேஸ்டா இருக்கும் நம்புறேன். நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்ல நான் ஐஸ்கிரீம் வச்சுக்கிறத டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். சூப்பரா இருக்கு, நல்ல டேஸ்டா இருக்கு. நம்ம இனி அடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஹாரி ஓடி வந்துட்டு இருக்கா. செம்ம டேஸ்டா இருக்கு. சூப்பரா வந்திருக்கு. செம்ம டேஸ்ட். நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Thank you for watching our channel. ஹனி வந்துட்டா. பை சொல்லுங்க.